वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। तस्माच्छास्त्रं प्रमाणन्ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि। இப்பொழுது டாக்டர் திரு வு. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். तस्मात् शास्त्रं प्रमाणन्ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुम् इहार्हसि। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பெரியோர்களே, சத்தியசங்கல்பனான கீதாச்சாரியனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால் நாம் தற்பொழுது இந்த 16வது அத்தியாயத்தை ஒருவழியாக இன்றைய தினத்தில் பூர்த்தி செய்கிறோம். இதற்கு அடுத்ததாக ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம் மற்றும் சுவாமி தேசிகன் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம், அதன் பிறகு பகவத்கீதை 16வது அத்தியாயத்தின் மகிமை, அதன் பின்னர் விசேஷமான பகவத்கீதா மூலபாராயணம், பின்னர் 17வது அத்தியாயம் என்று தொடங்கப் போகிறோம். ஒரு பெரிய மேட்டு பாதையில் மிகவும் சிரமப்பட்ட ஒரு பாரமான வண்டியை இழுத்து வந்து அதன் மேலே ஏறிவிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தபொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இவ்வளவு பெரிய பாதையில் கரடுமுரடான இந்த ஸ்லோப்பில் நாம் இவ்வளவு பாரத்தை ஜாகிரதையாக ஏறி வந்துட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ 16 அத்தியாயம் முடிய பொழுது ஆஹா, பெருமாள் எவ்வளோ நமக்கு கிருபை பண்ணியிருக்கார், எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். நாம் இந்த ஜென்மாவை நரத்துவம் துர்லபம் ஜென்ம சக்திஸ்தத்ர சுதுர்லபா. ஒரு மனிதனாக பிறப்பதே ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஒரு ஜீவாத்மாவுக்கு மனுஷ தேகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
இது நமக்கு எத்தனாவது மனுஷரேகம் தெரியாது. சிம்மேன பூத்வா பகவோ மயாத்தாக, வியாக்ரேன பூத்வா பகவோ மயாத்தாக. நான் சிங்கமாக எவ்வளோ கொண்டுட்டேன், புலியாக எவ்வளோ கொண்டு இருக்கேன்றோம். அந்த மாதிரிலாம் ஜென்மாக்கெல்லாம் முடித்து கடைசியில் இந்த ஜென்மாவில் வந்து உட்காந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக பகவத்கீதையை தொடர்ந்து 16 அத்தியாயங்கள் பார்க்கும் பாக்கியம் வேறு எந்த பிறவியிலும் நமக்கு கிடைக்கல. அப்பைய தீட்சிதர் இன்னும் ஒரு பெரிய மகான் எழுந்தருளியிருந்தார். அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரிய ஆச்சாரியன் அவர். அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியனாக இருந்தால் கூட அந்த சுவாமி நிறைய பகவத் ராமானுஜர், வேதாந்தரேசகன் முதலானவர்களுடைய நூல்களுக்கு விவரணம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்டதான மகான் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். காஞ்சி வரதராஜ பெருமாளை பார்த்து வரதராஜஸ்தவம் என்னும் ஒரு நூலை இயற்றியுள்ளார். அந்த நூலில் குறிப்பிடுகிறார், வரதராஜா, போன பிறவியில் நான் உன்னை வணங்கவில்லை, அதே போன்று அடுத்த பிறவியிலும் உன்னை வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஹே வரதராஜ பெருமாளே, போன பிறவியில் நான் உன்னை வணங்கவில்லை, அதே போல் அடுத்த பிறவியிலும் உன்னை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு உடனே வரதராஜ பெருமாளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இது என்னடாப்பா அது, நம்ம ஏபிஎன் சொல்லக்கூடியதான பகவத்கீதையோட ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இது என்னது, இது போன ஜென்மாவில் உன்னை வணங்கலைன்னு இவர் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார், அடுத்த ஜென்மாவில் வணங்க மாட்டேன்னு வேறு திருப்பி அதே கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறாரு அப்படின்னு வரதராஜ பெருமாள் சிரிச்சுட்டே தீட்சிதரை பார்த்து கேட்டான், என்னப்பா நீ என்ன ஸ்லோகம் பண்ணுற, போன ஜென்மாவில் நான் உன்னை நீ என்னை வணங்கவில்லை என்பதை எதை கொண்டு அறிந்தாய்? ஓகே, அதை கூட லாஜிக்கலி ஒத்துக்கலாம். இப்போ நிறைய நம்ம முன் ஜென்மாவில் என்ன நடந்ததுன்றதெல்லாம் சுவடிலாம் பார்த்து சொல்லியிருக்கான்னு. அடுத்த பிறவியில் என்னை வணங்க மாட்டேன் என்றிருக்கிறாய், என்ன தைரியமாக இதை சொல்கிறேன்னு ஒன்னே. அதற்கு தீட்சிதர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார், வரதா, போன பிறவியில் உன்னை வணங்கியிருந்தேனால் எனக்கு இந்த பிறவி ஏற்பட்டிருக்காதே. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா, போன பிறவியில் நான் உன்னை வணங்கியிருந்தேனே ஆனால் எனக்கு இந்த பிறவி என்பது ஏற்பட்டிருக்காது. எப்பொழுது இந்த பிறவியில் இப்பொழுது நான் உன்னை சேவிக்கிறேனோ இனி எனக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. வரதன் மோட்சத்தை கொடுப்பவன் அல்லவா, தேகாவசானே மோட்சம் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. அப்போ இந்த பிறவியில் உன்னை சேவிக்கிறேன், அதனால் எனக்கு மோட்சத்தை அருளப் போகிறாய். அதை தான் நான் சொன்னனே தவிர்த்து நான் ஒன்றும் புதுசாக ஜோசியெல்லாம் பார்க்கல, ஜாதகம்லாம் பார்க்கல அப்படின்னு ஒன்னே வரதன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் என்று பெரியோர்கள் இதை ரசமாக விளக்குவார்கள். அதே போன்று நாம் இதுவரையிலும் நம்முடைய எந்த பிறவியிலும் பகவத்கீதை கேட்டது இல்லை, இனி வரக்கூடிய பிறவியில் நாம் பகவத்கீதை கேட்கப் போவது இல்லைன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். ஏன் பாருனர், போன பிறவியில் பகவத்கீதை கேட்டிருந்தேன்னா எனக்கு பிறவி கிடைச்சிருக்குமா? இந்த பிறவியில் இப்பொழுது பகவத்கீதையை முழுவதுமாக கேட்கும் எனக்கு மறுபடியும் பிறவி எப்படி ஏற்படும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் பகவத்கீதையை கேட்டாலேயே நமக்கு மோட்சம் சித்திச்சிடாது. பகவத்கீதையை கேட்டு அதில் சொல்லப்பட்டபடி சரணாகதி செய்து கொண்டால்தான் மோட்சம். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்ம பகவத்கீதை கேட்டால் மோட்சமான, பகவத்கீதை கேட்டால் மோட்சத்துக்கு தாத்பரியம் என்ன, பகவத்கீதையை ப்ராக்டிஸ் பண்ணினால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இதுவரையிலும் இந்த 16வது அத்தியாயத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டனவோ அவற்றினுடைய நோக்கம் என்ன, கன்க்ளூஷன் பண்ணுறான் பெருமாள். அர்ஜுனா, இது கன்ஃபியூஷனே கிடையாது. இதுவரையிலும் இந்த 16 அத்தியாயங்களில் என்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா, ஒரே ஒரு நோக்கத்தை வலியுறுத்துவதற்காகத்தான். ஒரு பாயிண்ட்டை வலியுறுத்தணும். என்ன பாயிண்ட் அது, எக்காரணம் கொண்டும் சாஸ்திர விதியை மீறி நடக்காதே. எக்காரணம் கொண்டும் சாஸ்திர விதியினை மீறி நடக்காதே. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. யாரா இருந்தாலும் அர்ஜுனா, நமக்கு சாஸ்திரம் பிரமாணம். மகாபாரத்தில் ஓப்பனிங்லேயே பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அர்ஜுனன் சுயம்பரத்தில் திரௌபதியை பெறுகிறான். அந்த திரௌபதியை அழைத்து கொண்டு பாண்டவர்கள், அப்போ மார்வேஷத்தில் இருக்கா, அந்த திரௌபதியை அழைத்து கொண்டு பாண்டவர்கள் குந்தி தேவியிடத்தில் வருகிறார்கள். குந்தி தேவி தன்னுடைய பிள்ளைகள் பிக்ஷைக்கு போயிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா அவள் பிராமண வேஷத்தில் இருக்காவா. அப்போ குந்தி தேவி உள்ளே இருக்கச்சே அர்ஜுனன் திரௌபதி அழைச்சின்னு வரான். பாண்டவர்கள் எல்லாரும் கூட வந்துட்டுருக்கா. அப்போ அம்மா குந்தி தேவியிடத்தில் சொல்கிறான்,
நான் இந்த மாதிரி பிக்ஷை கொண்டு வந்திருக்கேன்னு குந்தி ஒரு வார்த்தை சொன்னான். பிள்ளாய், வழக்கம் போன்று நீங்கள் அனைவரும் அதை சரிசமமாக பங்கிட்டு அனுபவியுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் சொன்ன இன்டென்ஷன் அது திரௌபதியை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். ஆனால் திரௌபதின்னு வார்த்தை யூஸ் பண்ணாமல் அம்மா நான் பிக்ஷையோடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டார். உடனே குந்தி தேவி நீங்கள் எல்லாரும் வழக்கம் போல் சரிசமமாக அதை பங்கிட்டு கொண்டு அனுபவியுங்கள் அப்படின்ட்டா. தாய் சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்ற மாதிரி தாய் சொல்லை தட்டாதே அப்படின்றதுனால என்னம்மா இப்படி சொல்லிட்டா வெளில வந்து பாருன்னார். வெளில வந்தால் 5 பிள்ளைகள் ஒரு பொண்ணு நிற்கிறான். சொல்லிட்டா இது என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் நமக்கு நல்லது தான், நீங்கள் அனைவரும் இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ உடனே எல்லாரும் குய்யாமுறைன்னு கத்த ஆரம்பித்தான். அதாவது பாண்டவர்கள் இல்லை, மற்றவர்கள். இது சாஸ்திர விரோதம், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அது ராஜா துருபதன் கூட அதை அப்ஜெக்ஷன் பண்ண ஆரம்பித்தான். இப்போ கிருஷ்ணன் சொன்னார் அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாதுப்பா, இதெல்லாம் நல்லது தான் நடக்கிறது. ஏன்னா கிருஷ்ணன் மட்டும்தான் பாண்டவர்களை ஐடென்டிஃபை பண்ணார். பலராமனை கூட்டு காமிச்சார். பரையா தெரியறதா உன் சிஷ்யன் பீமசேன மார்வேஷத்தில் வந்திருக்கான், எப்படி இருக்கான் பார், பார்த்தாலே எப்படி அந்த கையில் 2 பக்கம் அந்த அந்த பாடி பில்டர் அப்படின்றாலும் இல்லையோ அந்த மாதிரிலாம் இருக்கான் பாரு அவன் அப்படின்னு காமிக்கிறார். அதை கிருஷ்ணன் வந்து பார்க்கிறார். இது விசாரம் வந்தது. அப்போ தர்மபுத்திரனை கேளுங்கப்பா, தர்மசாஸ்திரத்தில் நிபுணன் தர்மபுத்திரன். தர்மத்தை மீறின சாஸ்திரத்தை மீறின காரியத்தை அவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். இன்ஃபேக்ட் கிருஷ்ணனாகிய நான் ஏதாவது சொல்லிட்டா கூட நீங்கள்லாம் ஒத்துக்கலாம், பட் தர்மபுத்திரன் ஓன்ட் அக்செப்ட் இட். தர்மத்தை மீறின காரியத்தை அவன் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னே முடியாது அப்படின்னே தர்மபுத்திரன் சொன்னால் இதில் சாஸ்திர விரோதம் ஒன்றும் இல்லைன்னு சில சமாதானங்களை தர்மபுத்திரர் சொல்கிறார். அப்புறம் வியாசர், நாரதர் முதலானவர்கள் வந்து திரௌபதியினுடைய பூர்வ ஜென்ம கதையையும் பாண்டவர்களுடைய பூர்வ ஜென்ம கதையையும் சொல்லி இந்த விஷயத்தில் உலகத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு எக்ஸம்ஷன் இவாளுக்கும் உண்டு. இது சாஸ்திர சம்மதமான விஷயம். ஆனால் இதனை உதாரணமாக்கி கொண்டு மற்றவர்கள் தவறான பாதையில் சென்று விடக்கூடாது என்பதையும் ரிஜிஸ்டர் பண்ணுறான். எதை சாஸ்திரம் நமக்கு ஓகேன்னு சொல்லித்தோ அந்த சாஸ்திரம் மற்ற விஷயங்களை ஜாகிரதையாக இருன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி உலகம் எதை எப்படி பார்க்கிறது, அவளுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா சாஸ்திரம் ஓகே, அவளுக்கு அன்ஃபேவரபுளாக இருந்தால் சாஸ்திரம் நாட் ஓகே அப்படின்னு தான் இந்த உலகம் அதை பார்க்கிறது. இனிமேல் சாஸ்திரங்களை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பும் இல்லைன்ற அளவுக்கு நாம் தர்மத்தை மீறின காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். நம்மளோ கேட்பா நீ மட்டும் ஒழுங்கான, எல்லாரையும் சேர்த்துதான் நம்ம சொல்கிற விஷயம் இது, எல்லாருக்கும் பொதுவானது தான் இது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோ. அப்பா அர்ஜுனா நன்கு புரிந்து கொள், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, இவையன்றே நல்ல இவையன்றே தீய இவையன்றிவை அறிவனேலும் ஆழ்வார் பேசுவார். நல்லதும் தெரிஞ்சுக்கணும், தப்பானதும் தெரிஞ்சுக்கணும். நல்லதை செய்வதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும், தவறானதை கைவிடுவதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹான உபாதானம்னு சொல்லுவாள். கை கொள்வது கைவிடுவது. எதெல்லாம் தீயவை, எதெல்லாம் அசாஸ்திரங்கள், எதெல்லாம் ஆசுரம், எதெல்லாம் கோரங்கள், எதெல்லாம் நமக்கு நரகத்வாரங்கள், எதெல்லாம் தமோத்வாரங்கள். ஏன்னா அப்போ தான் கைவிட முடியும். அது வாண்டான்னு தெரிஞ்சால் தானே சுவாமி. இப்போ ஒரு புஸ்தகம் வாங்குகிறோம், இப்போ பாடம் படிக்கிறோம். ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். 8ஆம் கிளாஸுக்கு ஒரு புஸ்தகம் வாங்குகிறான். வாங்கினோடனே அந்த பையன் என்ன பண்ணுவான், கிளாஸ் மிஸ்ஸுக்கிட்ட போய் கேட்பான், மிஸ் இந்த புஸ்தகத்தில் எதெல்லாம் ஒமிட்டட் போர்ஷன்ஸ் மிஸ் அப்படின்னு கேட்பான். என்ன அர்த்தம், புக்கு இருக்குது ஆனால் புக்கில் சிலபஸ்ன்றது வேறு, சிலபஸில் இல்லாத போர்ஷன்ஸ்ன்றது வேறு. இப்போ எதெல்லாம் சிலபஸில் இல்லாத போர்ஷன்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அது படிக்க வேண்டான்னு தெரிஞ்சுக்கணும். சிலபஸில் இருக்கிற போர்ஷன்ஸ் என்னது, அதெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ சிலபஸில் இருக்கிற போர்ஷனும் தெரிஞ்சுக்கணும், இல்லாத போர்ஷனும் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் விதிக்கிறது தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் நிஷேதிக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது அதுவும் தெரியணும், எதெல்லாம் வேண்டாம் என்று சாஸ்திரம் நிஷேதிக்கிறது அதுவும் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே நாம சரியா தெரிஞ்சுக்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோ. அதான் இங்கே பாருப்பா, காரியம்னா என்ன, அகாரியம்னா என்ன. தன் இஷ்டப்பட்டபடி நடப்பவனுக்கு எல்லா சுகமும் எப்பொழுதும் கிடைக்காது. அர்ஜுனா, இது இருள் தருமா ஞானம், தமோத்வாரம். இருள் தருமா ஞானம். ஞானம்னா உலகத்திற்கு பேர். இது ஏற்கத்தக்கது, இது ஏற்கத்தகாதது என்பதற்கு ஒரே பிரமாணம் சாஸ்திரம். அது எல்லாம் என்னுடைய கட்டளை.
என் கட்டளைப்படி விகிதமான, என் கட்டளைப்படி பிரதிஷேதமான சாஸ்திரங்களை அறிந்து அதன் வழியில் நடப்பாயாக. எங்க ஸ்ருதி பிரமாணமாக இருக்கு, எங்க ஸ்மிருதி பிரமாணமாக இருக்கு, எங்க இதிகாச புராணங்கள் பிரமாணமாக இருக்கு, எங்க சிஷ்டாச்சாரம் பிரமாணமாக இருக்கு. ரொம்ப முக்கியம். சிஷ்டாச்சாரம்ன்றது ஒரு பெரிய பிரமாணம். சில சமயங்களில் ஸ்ருதியிலேயோ ஸ்மிருதியிலேயோ நாம் அறிய முடியாத விஷயங்களை சிஷ்டாச்சாரத்தின் மூலமாகத்தான் நாம் அறிகிறோம். பெரியவர்களுடைய அனுஷ்டானம் உண்டு. பெரியோர்கள் தங்களுடைய சம்மதியை அந்த விஷயத்தில் பிரமாணமாக்கி காண்பிக்கிறார்கள். அவளுடைய அனுஷ்டானம் தான் பிரமாணம். அதனால்தான் குலாச்சார விவேச்சனம்ன்றது முக்கியம். முதல் அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் பயந்தான். ஐயா, இவ்வளவு மாபெரும் யுத்தம் ஒன்று, கோரமான யுத்தம் ஒன்று நடைபெறப் போகிறது. ஒரு குடும்பத்தில் 4 புருஷர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தாத்தா இருக்கார், அப்பா இருக்கார், பிள்ளை இருக்கார், பேரன் இருக்கார், இல்லை சகோதரன் இருக்கான். இவர்கள் அனைவரும் போருக்கு வருகிறார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த போரில் அத்தனை பேரும் வீரமரணம் எய்கிறார்கள். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் யார் காப்பாற்றுவா? ஒரு குடும்பத்தில் இருந்த புருஷர்கள் அனைவரும் இறந்து விட்டார்களே. ஆனால் அப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களை ரட்சிப்பது யார்? யார் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும்? அக்கம் பக்கத்து வீட்லேயே அந்த புருஷர்கள் இருக்காளான எல்லாரும் தான் போருக்கு போய் விதவையாயிட்டா. அப்போ அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? யாரால் குடும்பம் ரட்சிக்கப்படும்? முடியாது இல்லையா? அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுவா? குழந்தை குட்டிலாம் வேறு இருக்குது, குழந்தை குட்டியை காப்பாற்றணும். மேபி தவறான பார்வைக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, எல்லா உறவுகளும் இருக்கும் பொழுதே இன்றைய உலகமானது பெண்களை தவறான பார்வையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறது, போகப் பொருளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆதரவே இல்லாமல் தவிக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். மேபி அந்த பாதை தவறான பாதையாக இருக்கும். அர்ஜுனன் எதுக்கு பயந்தான்? தர்மத்திற்கு பயந்தான், சாஸ்திரத்துக்கு பயந்தான். அவ்விதம் அவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு எது காரணம்? அவர்களுடைய வீட்டில் இருந்த ஆண்மகன்கள் இறந்தது காரணம். எந்த காரணத்தினாலே அந்த ஆண்மகன்கள் இறந்தார்கள்? போரினால் இறந்தார்கள். போர் எதற்காக ஏற்பட்டது? எங்களுக்கு ராஜ்யம் வேண்டும் என்னும் காரணத்தினால் ஏற்பட்டது. பத்தியா கிருஷ்ணா, எங்களுக்கு ராஜ்யம் வேணும் என்னும் சுயலாபத்திற்காக நிகழ்த்தப்பட்ட போரில் பெரும் தர்மஹானி உண்டாகிறது. என்ன ஒரு தெளிந்த சிந்தனை பாருங்க. நிஜமாக அர்ஜுனுடைய ஒரு இன்ஸ்பைரிங் தாட்ஸ் அது. நாங்கள் ராஜ்யத்திற்காக யுத்தம் பண்ண போக அது ஒரு குடும்பத்தினுடைய நாசத்திற்கு காரணமாகி அமைந்து விட்டது. அந்த குடும்பத்தில் உள்ளதான பெண்கள் தவறான பாதையில் செல்வதற்கு வழிவகுத்து விட்டது. சாங்கரியம் என்பது ஏற்பட்டு விட்டது. பல கலப்புகள் உண்டாகிவிட்டன. அவைகள் ஏற்படுவதற்கு நான் அன்றோ காரணமாய் அமைந்து விட்டேன். அப்படியானால் அந்த பாபம் நிகழ்வதற்கு யார் காரணம்? நான் தானே காரணம். எனவே இந்த யுத்தம் வேண்டவே வேண்டாம் என்று அர்ஜுனன் மனம் மயங்கினான். பரம பிராமணிகன் அர்ஜுனன். எவ்வளவு தொலைநோக்கு திட்டத்தோட, தெளிந்த சிந்தனையோட இப்படி ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு உதித்திருக்கிறது இறைவனுடைய அருளினாலே, கீதாச்சாரனுடைய அனுகிரகத்தினாலே. அப்போ நம்முடைய இஷ்டப்பட்டபடி நாம் காரியங்களை செய்து, நம்முடைய இஷ்டப்பட்டபடி சாஸ்திரங்களை வகுத்து அல்லது தொகுத்து அல்லது அதை சிதைத்து அப்படி சொல்லணும். நான் பண்ணால் தப்பு இல்லை, நான் இப்படி பண்ணலாம், நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் சொல்கிறார். இங்கே பார், நாம் சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது, நான் அதை பற்றி கவலைப்படல, நான் பண்ணலை. சாஸ்திரம் இதை வேணால் சொல்லிட்டு போட்டேன் சுவாமி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் பண்ணலை அப்படி சொல்லிட்டு போ. இப்படி பண்ணால் தப்பு இல்லை, இப்படி பண்ணால் தப்பு இல்லைன்னு நீயா ஒரு புது சாஸ்திரத்தை கொண்டு வராது, அது தவறு என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். உபாதேயம் அனுபாதேயம்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. என்னென்ன விஷயத்தில் நாம் ஸ்ருதி பிரமாணத்தை கொண்டு வரணும், ஸ்மிருதி பிரமாணத்தை கொண்டு வரணும்னு பார்க்கணும். இப்போ இந்த குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டார்கள், ஆனால் அந்த சந்ததிகள் உருமாறுகின்றனர். அப்போ அந்த குலத்தினுடைய வழக்கம் என்ன? இன்றைக்கி எத்தனையோ குலங்களில்
அமாவாசை மாசப்பிறப்பு முதலான காலங்களில், புண்ணிய காலங்களில், பித்திருக்காலங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்பது தெரியாது. தங்கள் இல்லத்தில் நிகழ்த்தக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனை முதலான நல்ல காரியங்களை அவர்கள் செயல்படுத்துவது இல்லை. அப்புறம் ஆடி தை மாதம் வந்ததுன்னா புற்றுக்கு பால் தெளிப்பது முதலான நற்காரியங்கள் நடப்பது இல்லை. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் பித்ரு கைங்கரியமான ஸ்ராத்தம் என்பது செய்யப்படும் பொழுது அந்த ஸ்ராத்தத்திற்கு என்று ஒரு வழிமுறைகள் உண்டு. எல்லாம் கான்ட்ராக்டில் போயிட முடியாது, எல்லாத்தையும் கான்ட்ராக்டில் நம்ம ஒப்படைச்சிட முடியாது. சில பெரியோர்களுடைய இல்லங்களில் இந்த ஸ்ராத்தம் நடைபெறும் பொழுது அந்த ஸ்ராத்தத்தில் பரிமாற வேண்டிய சில முக்கியமான பதார்த்தங்கள் உண்டு. அது அந்த குடும்பத்துடைய வழக்கம், அந்த குடும்பத்தினுடைய ஹெரிடிட்டி, அந்த குடும்பத்துடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவர்கள் பரிமாற வேண்டும், அந்த வழக்கத்தின்படி அவற்றை செய்ய வேண்டும். இந்த காய் கறி கனி வகைகள் பரிமாற வேண்டும், இந்த பக்ஷ்ய வகைகள் பரிமாற வேண்டும், இந்த கூட்டு பொரியல் வகைகள் பரிமாற வேண்டும் என்பதான ஒரு நியமம் உண்டு. அந்த காலத்தில் வீட்டு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து சமையல் செய்வார்கள். அவர்களுக்கு வழி பெரிய மாமியாருடைய மாமியார் அந்த மாதிரி பெரியவர்கள்லாம் இருப்பாள். அவள் வழி காண்பிப்பாள், நம்ம வீட்டில் இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, சில சாதங்களில், சிலருடைய சாதங்களில் அன்றைய தினத்தில் அப்பொழுதே அப்பளம் இட்டு அப்பொழுதே அதை பரிமாற வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. டிப்போவில் அப்பளம் வாங்கி சாப்பிட்டா நமக்கு புரியாது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிற அப்பளம் வாங்கி சாப்பிட்டா புரியாது. அடுத்தது பயத்தம் லட்டு பண்ணணும், திரட்டி பால் பண்ணணும், அப்புறம் புளியோரை பண்ணணும். இந்த மாதிரி சில முக்கியமான பக்ஷணங்கள் கட்டாயம் இந்த சாதத்தில் இடம்பெற வேண்டும். சில பேருடைய வீட்டில் சாதத்தின் பொழுது அந்த சுவாமிகளுக்கு முதலிலே வேஷ்டியை நினைத்து வைத்து கொடுப்பது என்பது வழக்கம். அதற்கு பதிலாக பணமாக கொடுப்பது வழக்கம். நிறைய வழக்கம். சில பூனல் கொடுக்கணும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. யார் தெரியும் அதை, யார் கடைபிடிக்கணும்? சாதம்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் நான். அந்தந்த குடும்பத்தினுடைய வழக்கம் என்ன என்பதை நாம் வழக்கொழிந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சுத்தமாக போய்டுறது. காரியாகாரிய வியவஸ்திதௌ, அல்ல காரிய அகாரியம், ஆனால் ஹானம் உபாதேயம், ஏற்பது கைவிடுவது, சாஸ்திரம் அதாவது சிஷ்டாச்சாரம், அதுதான் சொன்ன கீழே. இதிகாசம் முதல்ல, சாஸ்திரம்னா வேத சாஸ்திரம், அடுத்தது ஸ்மிருதி, அடுத்தது இதிகாச புராணங்கள், அப்புறம் சிஷ்டாச்சாரம். சிஷ்டாச்சாரம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பிரமாணம், தெரியுமோ இல்லையோ? ஒருவேளை வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கோம், இதிகாச புராணங்களில் ஒன்று சொல்லியிருக்கலாம், ஸ்மிருதி வச்சனங்களில் ஒன்று சொல்லியிருக்கலாம். எங்காத்தில் இதுதான் வழக்கம் அப்படின்னு பெரியவா சொல்லுவோம். இன்றைக்கி தைரியமாக அந்த வார்த்தை சொல்ல முடியாது நம்மளால். எங்காத்தில் இதுதான் வழக்கம், நாங்கள் இப்படி தான் இந்த வழக்கத்தின்படி தான் பண்ணுவோம். கல்யாணம்னா எப்படி பண்ணுறது? சூத்திரங்கள் விஷயமாக கல்யாணங்களில் வித்தியாசங்கள் இருக்குது, வேத விஷயமாக கல்யாணங்களில் விஷயமாக இருக்குது. வெறும் மாலையை மாற்றி திருமங்கலி கல்யாணம் பண்ணுறது மட்டும் கல்யாணமாக ஆகிட முடியாது. அது சினிமா கல்யாணமாக தான் இருக்க முடியும். நாடக காதல் நடந்தது என்றால் சினிமா விதத்தில் தான் கல்யாணம் நடக்கும். எல்லாம் நிறைய கவனித்து நாம் பார்க்கணும். அப்போ சாஸ்திரம் தே சாஸ்திர விதான உக்தம். சாஸ்திர விதான உக்தம்னு அர்த்தம், சாஸ்திரமாகிற என்னுடைய ஆக்ஞையில் எவைகள் கூறப்பட்டுள்ளனவோ. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாக்ஞா யஸ்தாமுல்லங்க்ய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தா அபி ந வைஷ்ணவா. பார், எல்லாம் நான் சொன்னது தான். நான் சொன்னேன்னா நீ ஏற்கணும்னா அப்போ நான் சொன்னதை எல்லாத்தையும் நீ ஏற்கணும். நான் எதெல்லாம் சொல்லிருக்கணும் அதெல்லாம் ஏற்றுக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, நான் எப்படின்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். நான் அப்படி பண்ணினா கிருஷ்ணனை தப்பாக நினச்சிக்க மாட்டான், நான் அப்படி பண்ணினா கிருஷ்ணன் கோச்சிக்க மாட்டான். நாம் பண்ணுற தப்புக்கு கிருஷ்ணனை துணைக்கு கூப்பிடுறோம், நாம் பண்ணுற தப்புக்கு கிருஷ்ணன் பேரில் பழிய போடுறோம். நாம் பண்ணுற காரியத்துக்கு இது பண்ணால் பரவாயில்ல, அது பண்ணால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாம் ஏதோ சமாதானங்கள் சொல்லிடுறோம். சாஸ்திர விதான உக்தம், சாஸ்திரமாகிற என்னுடைய ஆக்ஞையினாலே கூறப்பட்டுள்ளவைகள் அவற்றை ஞாத்வா அறிந்து யஜந்தி அவிதிபூர்வகம்.
நது மாம் அபிஜானந்தி. இங்கே பார், உன் இஷ்டத்துக்கு பண்ணுற, நான் சொன்னபடி பண்ணல, என்னை தெரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற. ரெண்டும் தப்பு, ரெண்டு தப்பு. நான் ஸ்ரத்தையோடு பண்ணுறேன். 17ஆம் அத்தியாயத்தில் வரப்போகுது. ஒருத்தர் தியானம் பண்ணார் சுவாமி, சாப்பாடு தூக்கம் இல்லாமல் அப்படி கண்ணை மூடின உட்கார்ந்தவர் தான் 10 நாளைக்கு தியானம் பண்ணார். பார்க்கிறவெல்லாம் பிரமிச்சு போயிட்டான். இப்படி ஒரு தபஸா, என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு வர்ச்சஸ், என்ன மாதிரி ஒரு தபஸு, உட்கார்ந்து இடத்த விட்டு நகராமல் அப்படியே அச்சஞ்சலமாக ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி இந்த சுவாமி உட்காந்து தியானம் பண்ணுறாரே, ஜபம் பண்ணுறாரேடா. ஜபம் முடிஞ்சுது. அவர்கிட்ட வந்தா, தபஸ்வியே, மகாத்மாவே, உம்மை போல ஒரு சுவாமியை பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சரியமான ஜபம் தியானம், என்ன தியானம் பண்ணீர்? ராமனா, கிருஷ்ணனா, நிருசிம்மனா, வரதனா, ரங்கநாதனா, அப்புறம் மகாலட்சுமியா, அப்புறம் சுதர்சன ஆழ்வார், கருட ஆழ்வார், வேற என்ன? சமுத்திர தியானம். என்னது சமுத்திர தியானம்? அப்படின்னா சமுத்திரம் 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 சமுத்திரம். 10 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், உட்காந்த இடத்த விட்டு எழுந்துக்காமல், அதி தீவிரமாக, ஆனால் ஸ்ரத்த அவ்வளோ ஸ்ரத்தையோட சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரம்னு தியானம் பண்ணா என்னடா பிரயோஜனம்? இந்த சமுத்திரம் சமுத்திரம்னு நீ ஜபம் பண்ணினா, ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லியிருந்தா அது விஷயம் வேற இல்லையா? இந்த ஜபத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த ஜபத்தினால ஏதாவது பயன் உண்டா? ஒன்றுமே இல்லையே. என்ன அநியாயம் வருது? வெறும் வெட்டியா இருக்கு இல்லையா? அதனால்தான் யஜந்தி அவிதிபூர்வகம், ஸ்ரத்தையோடு பண்ணுறா, சாஸ்திரத்தில் சொல்லாத பண்ணுறா, விகிதம் இல்லாத பண்ணுறா. யாகம் பண்ணுறேன் ஒருத்தர், என்ன யாகம் பண்ணுற? ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுறேன். ஆமாம், ஜோதிஷ்டோம யாகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெரி குட், பண்ண போறிய. டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன்? அந்த அங்கே ஒரு மரக்கலை மாதிரி கட்டி அதில் தலைகீழ தொங்கிண்டு நான் தலைகீழ இருந்துட்டே யாகம் பண்ண போகிறேன். எதுக்குடா பண்ணுற? அப்போ தான் சார் 4 மீடியாவில் ஃபோக்கஸ் ஆகும், பப்ளிசிட்டி பண்ணுவான், பாப்புலாரிட்டி காமிப்பான். பார், இந்த மாதிரி உக்ரமான யாகத்தை யாருமே பண்ணதில்லை. மரக்கலையில் தலைகீழாக தொங்கிண்டு அந்த நெய்யை சிறுத்தால் எடுத்து அவர் யாக குண்டத்தில் ஹோமம் பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு தபஸ்வி கிடச்சிதானே மக்களும் ஆஹா ஆஹான்னு பயங்குவா. இது எந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு? யார் சொல்லிருக்கா இதை? இப்போ யாகம்ன்ற பேரில் அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கும் திரவியங்களாக இருக்க என்னென்னவோ கொண்டு வந்து போடுறா. இப்போ என்னென்னவோ கொண்டு வந்து போடுறா. எங்க விதி சொல்றது? யஜந்தி அவிதிபூர்வகம், ஸ்ரத்தையோடு தான் பண்ணுறப்பா. சமுத்திர தியானம் ஸ்ரத்தையோடு தான் பண்ண, பிரயோஜனம் இல்லை. இந்த யாகத்தை ஸ்ரத்தையோடு தான் பண்ணுற, பிரயோஜனம் இல்லை. தலைகீழாக தொங்கின்னு என்ன அர்த்தம்? எதுக்காக யாகம் பண்ணுறது? அதாவது சாத்வீகமாக பண்ண வேண்டிய காரியங்களை ராஜச தாமச பிரயுக்தமாக பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து கொள்ளுங்கள்லாம் பண்ணிக்க மாட்டேன்றா. பஞ்சசம்ஸ்காரம்னு பேர். சங்கு சக்கரத்தை ஒற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அழகாக வரைஞ்சி வச்சுருக்கான், டாட்டோஸில் வரைஞ்சி வச்சுருக்கான். இது ராஜசதாமசம், கூடாது, பண்ணக்கூடாது. அதனால் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாமல் விடுவதும் தவறு, பண்ணக்கூடிய காரியத்தை ஸ்ரத்தையோடு செய்வதும் தவறு. இதெல்லாம் நம்மிடத்தில் உள்ள ஆசுர சுபாவங்களில் வெளிப்பாடாகும். அத்தகைய ஆசுர சுபாவத்தை விடுத்து நாம் நற்கதியை அடைய வேண்டுமென்றால் சாஸ்திரம் வகுத்த வழியில் செல்ல வேண்டும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி.
ஓம் தத் சரிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணாய வாசுதேவாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமः. அஸ்மத்குருப்யோ நமः. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்ய வியவஸ்திதௌ கார்யாகார்யவ்யவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. கர்ம கர்த்துமிஹார்ஹசி. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யாகார்யவ்யவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோऽध्यायः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தை அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி, நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழையெல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மறைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெய்னாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।